அன்பான இறைமக்களே, உங்களுடைய வாழ்விலே எவ்வளவு துன்பங்கள், வேதனைகள் வந்தாலும் கூட, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து தவறாமல் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். திருப்பாடல்கள் 118 இறைவார்த்தை 24 இவ்வாறாக கூறுகிறது. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த மாதத்தின் ஒவ்வொரு காலையிலும் உமது திருப்பாதங்களில் மண்டியிட்டு உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய நாளை உமது பரிசுத்த கரங்களில் முழுமையாக ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மூச்சு, எங்கள் சிந்தனை, எங்கள் வாழ்வு அனைத்தும் நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசு என்பதை இந்த காலை நேரத்திலே நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளில் என்னை முழுவதுமாக உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் கடந்த காலம், என் தற்போதைய நிலை, என் எதிர்காலம் அனைத்தையும் உம் திரு இதயத்தில் வைக்கிறேன். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு. அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்று திருப்பாடல்கள் 37 இறைவார்த்தை 5 இவ்வாறாக கூறுகிறது. என் பயங்கள், என் தோல்விகள், என் குறைபாடுகள், என் பாவங்களையும் கூட உமது சிலுவையின் அடியில் வைக்கிறேன். என்னை புதுப்பித்து, என்னை தூய்மைப்படுத்தி, உமது சித்தப்படி இந்த நாளை நடத்தும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உமது பாதுகாப்புக்குள் ஒப்படைக்கிறேன். எங்கள் இல்லங்களில் அமைதி நிலவட்டும், சண்டைகள் அகலட்டும், புரிதல் வளரட்டும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். நீதிமொழிகள் அதிகாரம் 3 இறைவார்த்தை 33. பெற்றோர்கள், குழந்தைகள், முதியவர்கள் அனைவரையும் உமது அன்பால் சூழ்ந்து காத்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த காலை நேரத்தில் உலகமெங்கும் உள்ள ஒவ்வொரு மனிதரையும் உமது திருப்பாதங்களில் நினைவு கூறுகிறோம். போரால் பாதிக்கப்பட்ட நாடுகள், பசி, நோய், துன்பத்தில் வாடும் மக்கள் அனைவரையும் உமது இரக்கத்தில் ஒப்படைக்கிறோம். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். மத்தேயு அதிகாரம் 5 இறைவார்த்தை 9 இவ்வாறாக கூறுகிறது. உலகத்திற்கு சமாதானம் தாரும் ஆண்டவரே, வெறுப்புக்கு பதிலாக அன்பை, பழிவாங்குதலுக்கு பதிலாக மன்னிப்பை மனிதர்களின் இதயங்களில் விதைத்திடும். ஆண்டவரே, எங்களோடு வாழும் எங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் உமது திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்கள், தேவைகள், சுமைகள் அனைத்தையும் நீர் அறிவீர். உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. மார்க்கு 12 இறைவார்த்தை 31 இவ்வாறாக கூறுகிறது. எங்களுக்கு அடுத்திருப்பவர்களிடம் கருணையுடன் நடக்க, உதவிகரமாக இருக்க எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. நாங்கள் வேலை செய்யும் இடங்களை உமது ஆசீர்வாதத்தால் நிரப்பும். எங்கள் மேல் அதிகாரிகள், சக ஊழியர்கள், உடன் பணிபுரிபவர்கள் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். கொலோசேயர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 23 இவ்வாறாக கூறுகிறது. பொறாமை, பகைமை, அநீதி அகன்று நீதியும் நேர்மையும் அங்கு நிலவட்டும். ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய சுமைகள் எங்களுக்கு மிக கனமாக இருக்கின்றன. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். 1 பேதுரு அதிகாரம் 5 இறைவார்த்தை 7 இவ்வாறாக கூறுகிறது. வேலை, பொருளாதாரம், நோய், எதிர்காலம் பற்றிய அனைத்து கவலைகளையும் இப்போது உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த மாதம் எங்கள் வாழ்வில் ஓர் ஆசீர்வாதமான மாதமாக மாறட்டும். மூடப்பட்ட கதவுகள் திறக்கட்டும். வெறுமை நிறைவாக மாறட்டும். பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன். பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். ஏசாயா 43:19. நாங்கள் காத்திருந்த அற்புதங்கள் இந்த மாதத்தில் நிறைவேறட்டும். ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளையும் இந்த மாதத்தையும் உலகமெங்கும் உள்ள அனைவரையும் உமது திரு இருதயத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் வாழ்வு உமது மகிமைக்காக ஒரு சாட்சியாக இருக்கட்டும்.
இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.